நம்ம சேலரில இருந்து நம்மளோட அடிப்படை தேவைகளுக்கும், விருப்பங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணது போக மிச்சம் இருக்க பணம் தான் டிஸ்போசபிள் இன்கம். நம்ம வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறது, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், மத்த பில்ஸ்லாம் பே பண்றது இதெல்லாம் அடிப்படை தேவைகள்ல வரும். அதுவே நான் வெளியில போய் சாப்பிடணும், இல்லன்னா ஷாப்பிங் பண்ணணும், தியேட்டருக்கு போணும் இப்படிலாம் நினைக்கிறது வந்து நம்மளோட விருப்பங்கள். இது எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணது போக மிச்சம் நம்ம கையில இருக்கிற பணம் தான் டிஸ்போசபிள் இன்கம். இதை எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாம சும்மா நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருந்தா நமக்கு வருஷத்துக்கு 1% இல்லைன்னா 2% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுல பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் நமக்கு நடக்க போறதில்ல. அதுவே இந்த டிஸ்போசபிள் இன்கம்மை வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வருஷத்துக்கு 10 to 15% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்போசபிள் இன்கம்ல இருந்து நீங்க ஒரு பார்ட் எடுத்து ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்க கையில நிறைய பணம் இருக்கணும்னு எந்த தேவையும் இல்ல. 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஃபண்ட் ஸ்கீம் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மெடிக்கல் பிளான்ஸ் கவர் ஆகிற மாதிரியான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நீங்க மந்த்லி பே பண்ணலாம். ஃபேமிலி மொத்தத்துக்கும் கவர் ஆகிற மாதிரியான ரொம்பவே அஃபோர்டபிள் பிரீமியமோட இருக்கிற இன்சூரன்ஸ் பிளான்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை வேற ஏதாவது எமர்ஜென்சிஸ் வந்து எப்போ வேணால் நமக்கு நடக்கலாம். அந்த மாதிரியான எமர்ஜென்சிக்கு தேவையான ஃபண்டை கரெக்டான ஸ்கீமில் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக எடுக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.